அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 7/4/2024 பங்குனி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திரியோதசி திதி காலை 6:54 வரை, பின்பு தேய்பிறை சதுர்தசி திதி. புரட்டாதி நட்சத்திரம் பகல் 12:58 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் பகல் 12:58 வரை, பின்பு அமிர்த யோகம். மாத சிவராத்திரி. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. திருக்கணித சித்தாந்தப்படி மேஷ ராசியில் புதன் வக்ரகதியில் உடன் குரு, கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி செவ்வாய், மீன ராசியில் சூரியன் ராகு சுக்கிரன். சந்திரன் காலை 7:39 மீனராசிக்கு மாறுதலாகிறார். அதன் பின்பு முழுவதும் மீனராசியில் சஞ்சரிக்கிறார். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் நீங்கள் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும் என்றாலும், இன்றைய நாளில் சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் சூரியன் ராகு ஆகிய கிரக சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் எந்த விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் என்றாலும் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். அடுத்து குறிப்பாக பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் ராகு சுக்கிரன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். எந்த காரியத்திலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை எளிதில் காப்பாற்ற முடியும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சூரியன் ராகு சேர்க்கை பெற்று உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிகச் சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதன் குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் தாராளமாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அனுகூலமான நிலை இன்றைய நாளில் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு
ஒரு கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும். அடுத்து குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. முடிந்தால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும், கடந்த 2 நாட்களாக உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று காலை 7:39 மேல் 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் சற்று குறைந்து ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறையும். எது எப்படி இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் ஒரு நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, குரு புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் ராகு காலை 7:39 முதல் சந்திரனும் 8இல் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதனால் எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு பொறுமையோடு செயல்படுவது, அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. முடிந்தவரை புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான பலன்கள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 6இல் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்ப ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சாதகமான பலன்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதும் இன்று காலை 7:39 முதல் சந்திரனும் 6இல் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் குடும்பத்தில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். அடுத்து குறிப்பாக
புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பானது உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதுநாள் வரை கடந்த 2 நாட்களாக 4இல் சஞ்சரித்த சந்திரன் இன்றைய நாளில் 5இல் சஞ்சரிப்பதால் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பொதுவாக சனி செவ்வாய் 4இல் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். குறிப்பாக வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு குறிப்பாக வேலை சற்று நெருக்கடியாக இருக்கதான் செய்யும். இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் இதையும் சமாளிப்பீர்கள். அதிகாரியிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பக்குவத்தோடு நிதானத்தோடு செயல்பட்டால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், ராகு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதும் கடந்த 2 நாட்களாக 2இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று காலை முதல் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கடந்த கால நெருக்கடிகள் சற்று குறையும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். ஒரு பெரிய மனிதருடைய நட்பு கிடைப்பதால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக சில புதிய யுக்திகளை பயன்படுத்தி அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பு. கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி செவ்வாய், 2இல் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். பிறரிடம் பேசுகின்ற போது யோசித்து பேச வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களால் வீண் நெருக்கடிகள் ஏற்படலாம். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை வழிபாடு, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்ம ராசியில் சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 2இல் குரு, புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும்.
பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள், சிக்கல்கள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது லாபங்கள் சிறப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொண்டு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொண்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை உங்களிடம் கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்னைக்கு உங்ககிட்ட வக்ர கிரகத்தை பற்றி ஒரு சில தகவல்கள் கூற உள்ள. கிரகங்கள் வக்ரம்னா கிரகங்கள் பின்னோக்கி செல்லுது என்று அர்த்தம். ஒரு முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் சில நேரங்கள்ல பின்னாடி போகும். அதை தான் வக்ரம்னு சொல்லுவோம். குறிப்பா நவ கிரகங்கள்ல 2 கிரகம் எப்பயுமே வக்ரமா தான் இருக்கும். அது என்ன கிரகம்னா ராகுவும் கேதுவும் எப்பயுமே வக்ரமா தான் இருக்கும். அதை வக்ரம்னு போட மாட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு சூரியன் சந்திரனுக்கு வக்ரமே கிடையாது. மீதி 5 கிரகம் சொல்லக்கூடியது செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனி. இந்த 5 கிரகம் தான் வக்ரம் பெறும். இதுல சுக்கிரனும் புதனும் எப்பயுமே சூரியனை ஒட்டி போகக்கூடிய கிரகம். சுக்கிரனும் புதனும் எப்பயுமே சூரியனை ஒட்டி போகக்கூடிய கிரகம். அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகங்கள் ஒரு சில நேரங்கள்ல வக்ரமாகும். சூரியனை விட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போயிட்டா அது வக்ரமாகும். அதுக்கப்புறம் அதுவே வக்ர நிவர்த்தி ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் வக்ரமாகக்கூடிய கிரகங்கள் 3 கிரகம். அது யாருன்னா குரு, சனி, அடுத்து செவ்வாய். குரு பகவான் பார்த்தீங்கன்றால் குருவுக்கு 5ல சூரியன் வருகின்ற போது வக்ரம் ஆரம்பிச்சு குருவுக்கு 9ல சூரியன் வருகின்ற போது வக்ர நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி சனி சனிக்கு 5ல சூரியன் வருகின்ற போது வக்ரம் பெற்று சனிக்கு 9ல குரு வருகின்ற பொழுது சனிக்கு 9ல சூரியன் வருகின்ற போது வக்ர நிவர்த்தி ஆகும். அதாவது சூரியனுக்கு சனி 5லிருந்து 9க்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல இருந்தா வக்ரமாகும். அதே மாதிரி குருவும் அதே மாதிரி தான் வக்ரமாகும். செவ்வாயும் அதே மாதிரி தான் வக்ரமாகும். ஆனா செவ்வாய் மட்டும் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 6வது கட்டத்துல இருந்து 8வது கட்டத்துக்குள்ள இருந்தா வக்ரத்தோட எஃபெக்ட் ரொம்ப அதிகம். ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் ரீதியான பலன்கள் சற்று பாதிக்குது. என்ன பாதிக்குதுன்னா, ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வக்ரமா இருந்தால் அவங்களுக்கு பாருங்க கூட பிறந்தவங்க கிட்ட கருத்து வேறுபாடு உண்டாகும். ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா கூட பிறந்தவங்க கிட்ட கருத்து வேறுபாடு உண்டாகும். பெண்கள் ஜாதகமா இருந்தா அவங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள், இரத்த ஓட்டத்துல பிரச்சனை, ஹார்மோன் ரிலேட்டடான ஹெல்த் ட்ரபிள், இல்லற வாழ்க்கை ரீதியாக ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பு, திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துது. பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் வக்ரமா இருந்தா. பொதுவா பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் வக்ரமா இருந்தாலே ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். அடுத்து சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில சுக்கிரன் வக்ரம் பெற்றால் ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் வக்ரம் பெறது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரன் வக்ரம் பெற்றால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்குது. அது மட்டும் இல்லாம இளைய சகோதரி வகையில ஒரு ஒற்றுமை குறைவை ஏற்படுத்துது. ஒரு பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் வகையில கொஞ்சம் நிம்மதி குறைவு உண்டாகுது. பொதுவா சுக்கிரன் வக்ரம் பெறவங்களுக்கு பெரும்பாலும் திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இல்லை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வயசு அதிகமான ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட உண்டாகுது. அடுத்து ஒரு ஜாதகத்துல குறிப்பா பார்த்தீங்கன்றால் குரு வக்ரம் பெறது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் பெற்றால் ஒரு ஆண் வாரிசு ஏற்படுறதுல கொஞ்சம் இடையூறுகள் ஏற்படுது. அதே மாதிரி யாரையாவது நம்பி பணம் கொடுத்தா அந்த பணத்தை வாங்குறதுல கொஞ்சம் இடையூறுகள் ஏற்படுது. அது மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப குரு வக்ரமா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல குரு வக்ரமா இருந்தாலே அவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகுது.
பணத்தை நம்பி மற்றவங்களுக்கு கொடுக்காம இருந்தாலே ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ஒரு ஜாதகத்துல புதன் வக்ரம் பெற்றால், ஒரு ஜாதகத்துல புதன் வக்ரமா இருந்தாலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாமன் வழியில கொஞ்சம் ஒற்றுமை குறைவு உண்டாகுது. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதல்ல ஏதாவது ஒரு லைன்ல படிக்கிறேன்னு இருந்துட்டு அப்புறம் வேற ஒரு லைன் மாறி படிக்கிறது, ஃபீல்டு மாறி படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படுது. புதன் வக்ரம் பெற்றிருந்தால் கூட இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து இருக்கிறது. கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு நல்ல கிரகமா இருந்தால் படிப்பில் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். அதுவே பாவ கிரகமா இருந்தால் படிப்புல தடையை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வக்ரம் பெறவங்களுக்கு நியூரோ ரிலேட்டடான ஹெல்த் ட்ரபிள், மூட்டு வலி, ஜாயின்ஸ் பெயின்லாம் கூட நிறைய பேருக்கு ஏற்படுது. அடுத்து சனி வக்ரங்க. ஒரு ஜாதகத்துல சனி வந்து ஆயுள் காரகன். அந்த ஆயுள் காரகனான சனியே வக்ரம் பெறுறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு ஜாதகத்துல சனி வந்து வக்ரம் பெறுதோ அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குது. பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகுது. கால் பாதங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுது. பொதுவா சனி வக்ரமா இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறது, கால் பாதத்துல பிரச்சனை உண்டாகிறது. பெரும்பாலும் நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டேங்க. ஒரு ஜாதகத்துல நிறைய கிரகங்கள் வக்ரமா இருந்தா அவங்களுக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒரு நோய் ஏற்படுது. ஒரு நார்மலா இருக்க மாதிரி இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு உடம்பு பாதிப்புகள் ஏற்படுது. பொதுவா 2 கிரகம் 3 கிரகம் வக்ரமா இருந்தா திடீர்னு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு பாதிப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் நடந்துருது. கிரகங்கள் அதிகமா வக்ரம் பெறாம இருக்கிறது நல்லது. கிரகங்கள் அதிகமா வக்ரம் பெற்றிருந்தா அவங்க வந்து ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். வக்ர கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது என்ன கிரகம் வக்ரம் பெற்றிருக்கோ அந்த வக்ர கிரகத்துக்கு பெற்றதுக்கான காரகத்துவ ரீதியான பலன்கள் அடைவதில் ஒரு சில இடையூறுகள், ஒரு சில தடைகள், தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். பொதுவா வந்து பெரும்பாலும் வந்து கிரகங்கள் வந்து அதிகமா வக்ரம் பெறாம இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த கிரகம் வக்ரம் பெற்றிருக்கோ அந்த கிரகம் தொடர்பான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக ஜாதகத்துல செவ்வாய் வக்ரமா இருந்தா கூட பிறந்தவங்க கிட்ட பேசுகின்ற போது, கூட பிறந்தவங்க கிட்ட பழகுகின்ற போது கொஞ்சம் கவனமா இருந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி குரு வக்ரம் பெறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்துட்டேன் ஆண் வாரிசு ஏற்படாம பெண் வாரிசு ஏற்படுது. குரு வக்ரம் பெறவங்க யாரையா நம்பி காசு கொடுக்குற விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டாகுது. கிரகங்கள் வக்ரம் பெற்றால் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படுது. அந்த கிரகங்களோட சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்து இருக்குது. ஒரு சில கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கும் போது அந்த கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் வக்ரத்தோட எஃபெக்ட் வந்து பாதிப்பு குறைவா இருக்குது. அது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்கு. வக்ர கிரகத்தை பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்லணும்னா இன்னைக்கு இந்த கருத்தை சொன்னேன். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு புது தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.